This is a grammatical sentence formation course being taught by M. Kadirvadi Chennai. Dear friends, are you ready? Have you taken your note? Please keep it ready to start writing. Today, we are going to see continuation of shall in simple future tense 1. Continuation of shall in simple future tense 1. Just to write heading, continuation of shall in simple future tense 1. Okay? So simple future la shall use பண்றோம். Okay? You see here, shall is meant for first person IV. IV க்கு தான் shall use பண்றோம். So here, positive future tenseல positive IV க்கு யூஸ் பண்ணும்போது will யூஸ் பண்றோம் இப்போ. ஏன்னா shallோட யூசேஜ் மறைஞ்சிக்கிட்டே வருது. யார் அந்த அளவுக்கு shall யூஸ் பண்றது இல்ல. பட் கொஸ்டின் ஃபார்மேஷன்ல shall தான் யூஸ் பண்ணி ஆகணும். That means what? Shall I go? Shall I move? Shall I leave? Like that. கொஸ்டின் ஃபார்மேஷன்ல ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு shall யூஸ் பண்ணியே தீரணும் 100%. பட் பாசிட்டிவா யூஸ் பண்றது அவ்வளவு இல்லை. அதுக்காண்டி will யூஸ் பண்ணிடுவாங்க. பட் there is a slight differentiation between shall and will. For example, ஃபர்ஸ்ட் பர்சனுக்கே சொல்ல வரேன் I and V க்கு I will go to office tomorrow. I shall go to office tomorrow. These are called positive sentence. Understand? This is not question formation. Positive sentence. I shall go to office tomorrow. That means what? Simple future T. புரியுதா? Simple future T. நாளைக்கு ஆபீஸ்க்கு போவேன். That's all. But I will go to office tomorrow. That means what? I am determined to go to office. அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கும். பட் இந்த டிஃபரன்சியேஷனை யாரும் பார்க்க மாட்டாங்க. கேஷுவலா ஐ வில் கோ டு ஆஃபீஸ் டுமாரோன்னு சொல்லிடுவாங்க. அதனால நீங்க தப்பா எடுத்துக்கிற வேணாம். பட் யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கொஸ்டின் ஃபார்மேஷனுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் ஐவிக்கு கண்டிப்பா ஷல்ல யூஸ் பண்ணிட்டே தேரணும். ஷல் தான் நம்ம போறோம். ஓகே, யூ ஆர் கோயிங் டு ரைட் எ லாட் ஆஃப் சென்டென்சஸ். ஓகே, நான் எப்படி அர்த்தம் எடுத்து கொடுக்குறேன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நீங்க பார்க்கணும். ரூட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணா இங்கிலீஷ்லாம் பேச வராது. புரியுதா? ஏன்னா பிகாஸ் a lot of usages in English. Englishல a lot of usages are there. For each and every usage you have to understand meaning. That is very important. Okay. இப்ப நான் எப்படி shall question formation பண்ணும்போது எப்படி மீனிங் எடுக்கிறேன்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, shall we start? Okay. Shall I close all the windows in all the examination halls as soon as the students leave the examination halls? Shall I close all the windows in all the examination halls as soon as the students leave the examination halls? Students examination halls விட்டு கிளம்பின உடனே எல்லா எக்ஸாமினேஷன் ஹால்ஸ்லையும் நான் எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணவா? You see here how I am taking time. இந்த மீனிங் தான் நீங்க எடுத்துக்கணும். எப்படி how I am taking meaning for this sentence. So க்ளோஸ் பண்ணவா? கரெக்டா? அந்த மாதிரி தான் அர்த்தம் எடுக்கணும். So here you are getting just a opinion. That's all. See, class எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருது. So எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. பட் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காண்டி அவர் பியூனை ஹெல்ப்பரை கேட்கிறாரு. யார்கிட்ட? மேலே இருக்கிறவட்ட. அவர் ஹெட் மாஸ்டரா இருக்கட்டும், பிரின்சிபலா இருக்கட்டும், யாராட்டும் இருக்கட்டும். ஓகே சார், எல்லா எக்ஸாமினேஷன்ஸ்ல எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணவா சார்? ஸோ இஸ் நாட் கோயிங் டு கிவ் பெர்மிஷன் கொடுக்க போறது இல்லை. பட் இவர் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காண்டி கேட்கிறாரு. அவருடைய ஒப்பீனியன் ஓகே நீங்க க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறாரு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஃபார் கெட்டிங் ஒப்பீனியன் ஒன்லி வி ஆர் யூசிங் ஷல். இஸ் இட் கிளியர்? திரும்ப எகைன் ஐ ஆம் எக்ஸ்பிரஸிங். ஓகே, ஸோ மறுபடியும் யூ ப்ளீஸ் லிசன் டு மீ ஹவு ஐ ஆம் டேக்கிங் டிரான்ஸ்லேஷன். Shall I close all the windows in all the examination halls as soon as the students leave the examination halls? Examination halls விட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிளம்பின உடனே எல்லா எக்ஸாமினேஷன் ஹால்ஸ்லையும் நான் எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணவா சார்? Shall I close all the windows in all the examination halls as soon as the students leave the examination halls? இதுக்கு ஆன்சர்லாம் தேவையில்லை. we are going to write only questions தான். ஓகே, அவர் என்ன சொல்ல போறாரு? எஸ், ஓகே அப்படி சொல்ல போறாரு. அதை போய் நீங்க எழுத போறியே வேணாம். தட் இஸ் நாட் ரிக்வயர்ட்.
Next, shall I switch off? Shall I switch off all the lights and fans? Shall I switch off all the lights and fans in all the examination halls as soon as the students leave the examination halls? Shall I switch off all the lights and fans in all the examination halls as soon as the students leave the examination halls? Students examination halls விட்டு கிளம்பின உடனே எல்லா எக்ஸாமினேஷன் ஹால்ஸ்லையும் நான் எல்லா லைட்ஸ் அண்ட் ஃபேன்ஸையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணவா சார்? Shall I switch off all the lights and fans in all the examination halls as soon as the students leave the examination halls? Next, shall I tell him about this matter? Shall I tell him about this matter? இந்த மேட்டரை பற்றி நான் அவர்கிட்ட சொல்லவா சார்? Shall I tell him about this matter? Next, shall I say like this? Shall I say like this? நான் இது மாதிரி சொல்லவா? Shall I say like this? Next, shall I inform this matter to the manager? Shall I inform this matter to the manager? நான் இந்த மேட்டரை மேனேஜருக்கு இன்ஃபார்ம் பண்ணவா? Shall I inform this matter to the manager? Next, shall I report this matter to the director? Shall I report this matter to the director? நான் இந்த மேட்டரை டைரக்டர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணவா? Shall I report this matter to the director? Next, shall I convey this message to his parents? Shall I convey this message to his parents? நான் இந்த மெசேஜை அவருடைய பேரண்ட்ஸுக்கு கன்வே பண்ணவா? Shall I convey this message to his parents? Next, shall I pass on? Shall I pass on this information to his wife? Shall I pass on this information to his wife? நான் இந்த இன்ஃபர்மேஷனை அவருடைய ஒய்ஃபுக்கு பாஸ் பண்ணவா? Shall I pass on this information to his wife? Next, shall I come and see you tomorrow morning? Shall I come and see you tomorrow morning? நான் நாளை மார்னிங் உங்களை வந்து பார்க்கவா? Shall I come and see you tomorrow morning? Next, shall I meet you after lunch today? Shall I meet you after lunch today? இன்னைக்கு லஞ்சுக்கு பிறகு நான் உங்களை மீட் பண்ணவா? சார்லாம் நீங்க போட்டுக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க மீட் பண்ண போய் ஜஸ்ட் யூ ஆர் ஆஸ்கிங், ஃபார்மாலிட்டிக்காக யூ ஆர் ஆஸ்கிங், நான் இன்னைக்கு லஞ்சுக்கு பிறகு உங்களை மீட் பண்ணவா? அவர் என்ன சொல்ல போறாரு? ஓகே, he is not going to give you any permission. Okay, shall I meet you after lunch today? Next, shall I call at your office tomorrow morning? Shall I call at your office tomorrow morning? Shall I call at the idiom visit னு அர்த்தம். Shall I call at your office tomorrow morning? நாளை மார்னிங் நான் உங்கள் ஆஃபீஸை விசிட் பண்ணவா? Shall I call at your office tomorrow morning? Next, shall I ask him to meet you? Shall I ask him to meet you? நான் உங்களை மீட் பண்ண அவர்கிட்ட சொல்லவா? Shall I ask him to meet you? உங்களை மீட் பண்ண நான் அவர்கிட்ட சொல்லவா? Shall I ask him to meet you? Next, shall I compel him to join this course? Shall I compel him to join this course? இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண நான் அவரை கம்பல் பண்ணவா? Shall I compel him to join this course? Next, shall I force him to vacate the house? Shall I force them? Shall I force them to vacate the house? ஹவுஸை வெக்கேட் பண்ண நான் அவங்க ஃபோர்ஸ் பண்ணவா? ஹவுஸை வெக்கேட் பண்ண நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணவா? Shall I force them to vacate the house? Next, shall I receive the cover from the postman in your absence? Shall I receive the cover from the postman in your absence? உங்களுடைய ஆப்சன்ஸில் போஸ்ட்மேன் இருந்து அந்த கவரை ரிசீவ் பண்ணவா? Shall I receive the cover from the postman in your absence?
Next, shall I collect the parcel from the post office now? Shall I collect the parcel from the post office now? நான் இப்பொழுது போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து அந்த பார்சலை கலெக்ட் பண்ணவா? Shall I collect the parcel from the post office now? Next, shall I return? Shall I return the book tomorrow morning? Shall I return the book tomorrow morning? நாளை மார்னிங் நான் அந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணவா? Shall I return the book tomorrow morning? Next, shall I wait here till you return? Shall I wait here till you return? நீங்க வரும் வரைக்கும், நீங்க திரும்பி வரும் வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்ணவா? Shall I wait here till you return? Next, shall I convince her to marry that boy? Shall I convince her to marry that boy? அந்த பையனை கல்யாணம் பண்ண நான் அவளை கன்வின்ஸ் பண்ணவா? Shall I convince her to marry that boy? Next, shall I persuade him? Shall I persuade him to come with you to Ooty? Persuade, P-E-R-S-U-A-D-E, P-E-R-S-U-A-D-E, persuade இணங்க வைக்கிறது, சம்மதிக்க வைக்கிறது. ஓகே, shall I persuade him to come with you to Ooty? உங்களோட ஊட்டிக்கு வருவதற்கு நான் அவரை இணங்க வைக்கவா, சம்மதிக்க வைக்கவா? Shall I persuade him to come with you to Ooty? Next, shall I analyze all these samples in that chemical laboratory? In that chemical laboratory, shall I analyze all these samples in that chemical laboratory? அந்த chemical laboratoryல இந்த எல்லா சாம்பிள்ஸையும் நான் அனலைஸ் பண்ணவா? Shall I analyze all these samples in that chemical laboratory? Next, shall I arrange accommodation for your guests somewhere at Adayar? Shall I arrange accommodation for your guests somewhere at Adayar? அடையார்ல எங்கேயாவது உங்க கெஸ்டுக்காக நான் அகாமடேஷன் ஏற்பாடு பண்ணவா? Shall I arrange accommodation for your guests somewhere at Adayar? Next, shall I engage him for this work for 2 days? Shall I engage him for this work for 2 days? 2 days இந்த ஒர்க்குக்காக நான் அவரை எங்கேஜ் பண்ணிக்கிறவா? Shall I engage him for this work for 2 days? Next, shall I guide him properly? நான் அவருக்கு ப்ராப்பரா கைட் பண்ணவா? Shall I guide him properly? Shall I guide him properly? Shall I direct him? Shall I direct him? நான் அவருக்கு டைரக்ட் பண்ணவா? Shall I direct him? Next, shall I sing a song from the film Padayappa? Shall I sing a song from the film Padayappa? படையப்பா ஃபிலிமிலிருந்து நான் ஒரு சாங் பாடவா? Shall I sing song? Shall I sing a song? Shall I sing a song from the film Padayappa? Next, shall I attend the meeting on your behalf? Shall I attend the meeting on your behalf or on behalf of you? There are 2 things you have to, please you write, stroke போட்டு அடிக்கிறங்க. On your behalf or on behalf of you. On behalf of you, B-E-H-A-L-F, on behalf of you. So on your behalf or on behalf of you. உங்க சார்பில் நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணவா? Shall I attend the meeting on your behalf, stroke on behalf of you? Next, shall I undergo any software training at Adayar? இது என்ன ஒரு ஃபேமிலியில் கேட்கறது, புரியுது? அவங்க ஃபேமிலிக்குள்ள அப்பா அம்மாட்ட சொல்லலாம், கேட்பார். Shall I undergo any software training at Adayar? அடையார்ல நான் ஏதாவது சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணவா?
software training அடையவா? Shall I undergo any software training? Shall I undergo any software training at Adayar? Next. Shall I take your grandfather to a nearby hospital for immediate treatment? Shall I take your grandfather? That means வீட்டில் யாரும் இல்லை, வேற லேடிஸ் இருக்காங்க. உடனே அவர் அந்த வீட்டுக்கு உரியவர் வேற எங்கேயோ இருக்கோ ஆஃபீஸில் இருக்கிற அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. Shall I take your grandfather to a nearby hospital for immediate treatment? இமீடியட் ட்ரீட்மெண்ட்காக நான் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு உங்க கிராண்ட்ஃபாதரை நான் கூட்டிட்டு கொண்டு போகவா? Shall I take your grandfather to a nearby hospital for immediate treatment? Next. Shall I take your children to school? Shall I take your children to school? அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஏதோ தகராறு, குழந்தைய ஸ்கூல் கூட்டி போறதுக்கு. அப்ப இவர் பக்கத்து கேட்டவரை என்ன சொல்றார் உடனே? Shall I take your children to school? நான் உங்க சில்ட்ரனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகவா? புரியுதா? ஜஸ்ட் வாலண்டரி ஆஃபரிங், தட்ஸ் ஆல். புரியுதா? இஸ் நாட் ஆஸ்கிங் பெர்மிஷன். அவங்க பாவை 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஏன் இவங்க அடிச்சுக்கிறாங்க? நம்ம குழந்தைய கூட்டி போனோம், இவர் கேட்கிறாரு. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கான ஒப்பீனியன் தான். ஓகே. ஸோ ஷல் ஐ டேக் யுவர் சில்ட்ரன் டு ஸ்கூல்? நான் உங்க சில்ட்ரனை குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவா? நெக்ஸ்ட். Shall I write a letter to our uncle? Shall I write a letter to our uncle? Invite him to your wedding anniversary? Shall I write a letter? Shall I write a letter to our uncle? Invite him to your wedding anniversary? உங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவரை இன்வைட் பண்ணி, யாரை? நம்மளுடைய அங்கிளை இன்வைட் பண்ணி நம்முடைய அங்கிளுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதவா? Shall I write a letter to our uncle? நம்ம அங்கிளுக்கு ஒரு லெட்டர் எழுதவா? Invite him to your wedding anniversary. உங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவரை இன்வைட் பண்ணி. Shall I write a letter to our uncle? Invite him to your wedding anniversary. Next. Shall I learn English grammar anywhere? ஃபேமிலியில பேசிக்கிறது, அப்பா அம்மாட்ட சொல்றாப்புல. Shall I learn English grammar anywhere? எங்கேயாவது நான் இங்கிலீஷ் கிராமர் கத்துக்கிறவா? Shall I learn English grammar anywhere? Next. Shall I prepare my project report after your return from Singapore? Shall I prepare my project report after your return from Singapore? ஸோ இவர் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவருடைய கைட்டை கேட்குறாரு, சிங்கப்பூர்ல இருந்து நீங்க திரும்பி வந்ததுக்கு பிறகு நான் என்னுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை ப்ரிப்பேர் பண்ணவா சார்? ஓகே. இவர் கேட்கிறாரு அந்த ஸ்டூடெண்ட். Shall I prepare my project report after you return from Singapore? Next. Shall I submit my project report on coming from Delhi? Shall I submit my project report on coming from Delhi? டெல்லியிலிருந்து வந்ததும் நான் என்னுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணவா? Shall I submit my project report on coming from Delhi? Next. Shall I get there tomorrow? Shall I get there tomorrow? நான் இங்கே போகவா நாளைக்கு? get thereனா போறது அல்லது போய் சேர்றது. புரியுதா? இங்கே போறதுன்னு எடுத்துக்கிறேங்க. Shall I get there tomorrow? நான் நாளைக்கு இங்கே போவா? Shall I get there tomorrow? Shall I get here? அப்ப get hereனா இங்கே வர்றது, வந்து சேர்றது, வர்றது. Shall I get here after a week? Shall I get here after a week? ஒரு வாரத்துக்கு பிறகு நான் இங்கே வரவா? Shall I get here after a week? Next. Shall I play carom here? நான் இங்கே கேரம் விளையாடவா? Shall I play carom here? Shall I play carom here? Next and last one. Shall I request him to make some arrangements here? Shall I request him? Shall I request him to make some arrangements here? இங்கே some arrangements பண்ண நான் அவரை ரிக்வெஸ்ட் பண்ணவா? Shall I request him? Shall I request him to make some arrangements here? Is it clear?
Have you written properly? You see here, நம்ம ஷல்ல யூஸ் பண்ணி கொஸ்டின் ஃபார்மேஷன் இப்படித்தான். அப்போ நிறைய இஃப் யூ ரைட் எ லாட் ஆஃப் சென்டென்ஸ் வாட் வில் ஹேப்பன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷல்லோட யூசேஜ் கிளீனாக மைண்டில் பதிஞ்சிரும். அர்த்தம் எப்படி எடுக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட்டு. புரியுதா? இப்போ கேன்னா எடுத்தா மெயினாக எடுத்தா லாமன் அர்த்தம் வரும். இந்த கேஸ் அப்படி இல்லை. புரியுதா? யூ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொரு யூசேஜ்லையும் ஹவு டு டேக் மீனிங், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டு. அதனால கிராமர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே எடுபடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ கிராமட்டிக்கல் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இஸ் நத்திங் பட் நம்ம எழுதக்கூடிய சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கும். புரியுதா? எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். நோபடி வில் கொஸ்டின் அவர் இங்கிலீஷ். அண்டர்ஸ்டாண்ட்? யூ ப்ளீஸ், what I say, you please listen to me, how I take translation, and just that you follow it. Understand? Okay. Let me finish up to this level. Thank you very much for having attended this class continuously. If you like this course, if you are interested in attending this class, if it creates any positive vibration in your mind, please share with your friends and others. It will definitely, certainly, surely make my dreams realized. I will meet you this time tomorrow. Until then, goodbye. M. Kadirvelu. Thank you.